வணக்கம் அன்பு நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து ஒருவர் கேட்டார், கடவுள் எப்போது ஐயா மகிழ்ச்சியுடன் இருப்பார் என்று. அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் சொன்னார், ஒரு கோயிலை கட்டினா இந்துக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு, ஒரு மசூதியை கட்டினா இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு, ஒரு தேவாலயத்தை கட்டினா கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு, ஆனால் பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினா கடவுளே மகிழ்ச்சியாக இருப்பார்னு என்றார் பெருந்தலைவர் காமராஜர். எப்பேற்பட்ட வார்த்தை கவனித்தீர்களா நண்பர்களே? பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் முதல்வராவதற்கு முன் ராஜாஜி அவர்கள் 6000 பள்ளிகளை இழுத்து மூடினார். ஆனால் காமராஜர் முதல்வராக வந்தவுடன் அவர் செய்த முதல் காரியமே குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்து 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். அது மட்டுமல்ல, மேலும் 28,000 ஆரம்ப பள்ளிகளை திறந்து மக்களுடைய கல்விக்கண்ணை திறந்த பெருமைமிகு முதல்வர் தான் காமராஜர் அவர்கள். இந்த பெருமைமிகு சாதனையை கரிகால சோழனும் கொடுக்கவில்லை, ராஜராஜ சோழனும் கொடுக்கவில்லை, பிரிட்டிஷ் அரசும் கொடுக்கவில்லை, இன்று வரை எந்த அரசும் கொடுக்கவில்லை. உதாரணமாக சொல்லப்போனுமானால் காமராஜர் காலத்திலேயே, அவர் வாழ்ந்த காலத்திலேயே 33% கல்வியை உயர்த்தினார். அதற்கு முன் வெறும் 3% மட்டுமே இருந்தது. இதற்கு ஒரு வாழுகின்ற உதாரணம் ஒன்றை இங்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மேடையில் பகிரங்கமாகவே சொன்னார். என்ன தெரியுமா அது? முதல்வர் காமராஜர் மட்டும் இல்லை என்றால் நான் மாடு மேய்த்து கொண்டிருந்திருப்பேன். நான் டாக்டர் ஆனதுக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜரின் கல்விப்பணிதான் என்று காமராஜரின் கல்விப்பணியை பெருமையுடன் நினைவு கூறினார். எப்பேற்பட்ட முதல்வர் பாருங்கள். வாழ்க காமராஜர், வளர்க அவர் புகழ்.